இப்போ மகப்பேறு காலத்துல வீட்டுல பெண்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குதா? உண்மையை மட்டும்தான் சொல்லணும், உண்மையை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா நாடு பாத்தீங்கன்னா மகளிருக்கு மகப்பேறு விடுப்பை ஊதியத்தோடு கொடுக்குது, ஊதியத்தோடு கொடுக்குது. இப்ப நாடு பெருசா வீடு பெருசா? இதை நீங்க நல்லா யோசிச்சுக்கணும். வரதட்சணை தடுப்பு சட்டம், வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு, வரதட்சணை வாங்குறதும் தப்பு. ஆனா வரதட்சணையை தடுக்கிற ஒரு சட்டத்தை உருக்கி பெண்ணை தலை நிமிர்ந்து நின்று தன்னுடைய புகுந்த வீட்டிலையும் பிறந்த வீட்டிலையும் பெருமை சேர்க்க வைத்தது யாரு? நாடுதான். வரதட்சணை தடுப்பு சட்டம். இது மட்டும் இல்லாம குழந்தை திருமண தடை சட்டம். குழந்தையா இருக்கும் போதே பெண்களுக்கு திருமணம் செய்து வச்சிருவாங்க. ஏன்னா எங்க வளர்ந்தா அவங்க அறிவா எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு. அந்த குழந்தை திருமண தடை சட்டத்தை கொண்டது வந்ததுக்கு பிறகுதான் இப்ப பெண்கள் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேல கல்யாணம் திருமணம் அப்படிங்கிறத நடத்த முடியுது. இந்த மாதிரி எத்தனை 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 சட்டங்கள். வீடு மறுத்த வாழ்வை நாட்டின் சட்டங்கள் மீட்டெடுத்தன. அடுப்படியில் முடங்கிய ஆளுமைகளை அகிலம் போற்ற உயர்த்தி பிடித்தன. அதனால நடுவர் அவர்களே, நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு?